எவ்வளோ டேஸ்டா சட்னி சாம்பார் வச்சாலும் நல்ல சாஃப்டான இட்லி இல்லைன்னா எதுவுமே செல்லுபடியாகாது. சாஃப்டான இட்லிக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 5 கப்பு கோபுரம் மாதிரி குமிச்சு இட்லி அரிசி நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதே கப்ல 1 கப் தலையை தட்டி உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சிருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஊறட்டும். மாவு நல்லா பொங்கி வரும். ஊர்ன அரிசியை கிரைண்டருக்குள்ள சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரப்பா அரைச்சு மாத்திக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த உளுத்தம்பருப்பை கிரைண்டர்ல சேர்த்து உடனே தண்ணி ஊத்திடக்கூடாது. நம்ம உளுந்து ஊற வச்சு அந்த சில் தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமா அரைய ஊத்தி அரைச்சிங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா பந்து பந்தா பொங்கி வரும். உளுந்து மாவு எடுத்து போடும்போது ஊத்தக்கூடாது. இந்த மாதிரி பந்து பந்தா விழுவணும். 3 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கையை வச்சு அடிச்சு கலக்கி ஒரு 5 மணி நேரம் வச்சுட்டீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துடும். மாவு அரைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இட்லி ஊத்தும் போது சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் பெர்ஃபெக்டான இட்லி கிடைக்கும். தண்ணி நல்லா இட்லி பானையில கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி ஊத்தணும். இட்லி ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஹை ஃபிளேம்ல 7 நிமிஷம், லோ டு மீடியம் ஃபிளேம்ல மாத்தி 3 நிமிஷம் வெந்தா போதும். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்து சில்லுன்னு இட்லி ஊத்துனீங்கன்னா 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வைங்க. இந்த ஒரு மாவு வச்சுதான் நான் சாஃப்டான இட்லி, மொறுமொறுன்னு தோசை, கல் தோசை, பணியாரம்னு எல்லாமே செய்வேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லணும். லைக்கையும் தட்டணும்.